நாங்கள் இன்றைக்கி கொத்தால வீரையா கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே பாம்பு புத்து இருந்துச்சு. இதை நாகப்புத்துன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், முட்டை பால் எல்லாம் வச்சு அபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து விநாயகர் பாருங்க, விநாயகரை எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் உள்ளே போனோடனே அலங்காரம் முடிஞ்சு அபிஷேகம் முடிஞ்சுன்னு பார்த்தோம். அப்பையில் தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விநாயகர் இன்றைக்கி பௌர்ணமி பூஜை, அதனால நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த கோயிலுக்கு பேர் கொத்தால வீரையா கோவில். இப்போ பாருங்கள், பூசாரி தீபாரணை காட்டுறாங்க விநாயகருக்கு. எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க எல்லாரும். விநாயகரே வினை தீர்ப்பவனே விநாயகரே பிரபோ கணபதே பரிபூரண வருவாயே. பிரபோ கணபதே 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 சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே. உந்தன் சார்ந்த சித்தி சௌபாக்கியம் யாவையும். பரிவார தெய்வங்கள் இது எல்லா கோயில்லையும் வச்சுருப்பாங்க. இப்போ பூசாரி இதுக்கு பூஜை பண்ணுவாங்க. எல்லாரும் அதையும் பார்த்து சாமி கும்பிட்டுப்பாங்க. அடுத்து இதான் கொத்தால வீரையா. இவர் பேர் தான் கொத்தால வீரையா. இதுதான் எங்கள் குலதெய்வம். எல்லாரும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா பூஜை அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் போட்டு எவ்வளோ பூ நிறைஞ்சு இருக்குன்னு பாருங்கள். எல்லாரும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. கொத்தால வீரையா உலகாக்கும் தெய்வம் ஐயா. எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. இப்போ தீபாவளம் காமிப்பாங்க, அதை கும்பிட்டுக்கோங்க, நல்லா கும்பிட்டுக்கோங்க. இதுதான் கொத்தால வீரையா. பாருங்க, பூஜை காமிச்சுக்கிருந்தாங்க. பாருங்க, பரிவார தெய்வங்களுக்கு பூஜை நடந்துக்கிட்டு பாருங்கள். தீபாவளி காமிக்காங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. நல்லா சாம்பிராணி எல்லாம் பொருத்தி வச்சுருந்தாங்க. அதனால் கோயிலே வாசம் அடைந்து நல்லா இருந்துச்சு. நீங்களும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. பரிவார தெய்வங்களுக்கே நல்லா அலங்காரம் அபிஷேகம். எல்லாரும் பௌர்ணமி பூஜைக்கு கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வேறு ஏதாச்சும் கோயிலுக்கு கூட போங்க. நல்லா சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டுக்கோங்க நல்லா. அடுத்து கொத்தால வீரையா பாருங்க, தீவானம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா சாமி கும்பிட்டுருக்காங்க. நானும் இப்போ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினைத்ததெல்லாம் கேட்டால் நடக்கும். நல்லா வேண்டிக்கோங்க. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தட்டு கும்பிட்டுக்கோங்க எல்லாரும். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடை பெறுகிறேன். பாய்.